நாங்கன்னா பரபரன்னு நடந்து போகணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இறங்கி வந்தாருன்னா காரை விட்டு வரல. இன்னைக்கு ரஜினி சார் சொன்ன டைமுக்கு ஷூட்டிங் வராரு. இன்னைக்கு நான் ரொம்ப நாளா அந்த சாங்க இந்த இடத்துக்கு பொண்ணு நான் ஸ்கிரிப்ட்ல கொண்டாந்துட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லை. பொதுவாக ஒருத்தர் வந்து நம்ம சொசைட்டில கடந்து வரும் பொழுது இவர் என்ன எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு, நல்லா இருக்கு சார், நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சீங்க சார், காலேஜ் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்போம். அதனால் இவரோட குருகுல வாசம் வந்து கேபி கிட்டேருந்து ஆரம்பிக்குது. கேபி சினிமாவுக்கு கொடுத்த டேலண்ட் பட்டியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சினிமாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு. அதை தாண்டி வந்து இவரோட ஒர்க் எத்திக்கு, இவரோட மொராலு, இவரோட படங்களில் வர ஹீரோஸ் ப்ரீச் பண்ணுறது தான் இவர் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட்டு, இந்த ரன்னிங் அகெயின்ஸ்ட் டைம் அப்படின்ற அந்த கான்செப்டே வந்து சொல்லிக் கொடுத்தது இவர் தான் நினைக்கிறேன். அது வந்து இவரோட ஃபாஸ்ட் பேஸ் கட்ஸ் மட்டும் கிடையாது, அவரோட லைஃபே அவர் வந்து ஒரு ஸ்பீடு படம் பார்க்குற மாதிரி கியானு ரீவ்ஸோட வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். நான் ரொம்ப சிறு வயதுலேருந்தே சொல்லிக்கலாம், அவர் கோச்சிக்க மாட்டார். சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட ரசித்து பார்க்குற படங்கள்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அந்த ரிப்பீட் ஒருத்தி. இப்போ 6 படம் எடுத்துக்கிட்டோம்னா சித்தியோட புருஷன் வந்து அப்பனோட யூனோ பெரியவனா இருந்தாலும் சித்தம்மன் கூப்பிடுறது ஒரு முரடா அப்படின்ற ஒரு வசனத்தை எப்படி ஒரு ஆள் யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று மனசுக்கு வருது. அதனால நான் இப்போ கேமரா பார்த்து பேசாம அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ வச்சிருக்கிறீங்க நீங்க? இல்லை சார், எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அதாவது வந்து ஜென்ரலாகவே நான் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறேன்னா எனக்கு அவர் மேலே ஒரு பயங்கர அவரோ அவளோ அவங்க மேலே ஒரு பயங்கர அடுலேஷனும் லவ்வும் இருந்தால் நான் இன்னும் இன்வால்வ்டாக எனக்கு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாமே நான் காலம் தாண்டி ரசித்தேன். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், மார்ட்டின் ஸ்கார்செஸி ஒரு உதாரணமாக சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சியானோட 3 படம் பண்ணியிருக்கீங்க, சூர்யா சாரோட 5 படம், விஷால் சாரோட ஒரு ஹேட்ரிக்கு. ரெகுலராக அப்படி எல்லாரோடையும் திரும்ப திரும்ப கொலாபரேட் பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. தமிழ்னு படத்தில் தமிழ் சினிமா பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பிரசாந்த் சாருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இன்னி வரைக்கும் எங்கேயுமே வந்து எனக்கு தெரியும் சார், உங்களை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். பெண்களை எந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேஃபாக வச்சுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஹரி சாரோட கதை உலகம் மட்டும் கிடையாது, அவர் வாழ்கிற ஒரு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்கெடியூலில் டைம் போட்டு கொடுக்குற ஒரே தமிழ் சினிமா இயக்குனர் வந்து ஹரி. நான் வந்து ரொம்ப இல்லை நீங்கள் நான் இன்னும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக அரண்டுருவீங்க. ஏதோ ஒரு வாட்டி உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் யாருக்கும் வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்களே வண்டியை ஓட்டிட்டு சென்னை வரைக்கும் வந்து வண்டி இங்கே போட்டு ஃப்ளைட்டில் திரும்ப ரிட்டர்ன் வந்து அதுக்குள்ளே அங்கே 2 சீன் எடுக்க வச்சு திரும்ப ஷூட்டிங் முடிச்சு திறனாய்வு பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. துப்பறி ஆனது வேலை இல்லை, இது உங்களை ரசித்ததுனால சேகரித்த இன்ஃபர்மேஷன் தான். காரு கூட வந்து நான் வந்ததுக்கு அப்புறம்லாம் நீ வண்டி ஆன் பண்ணக்கூடாது, ஏசி போட்டு கார் ரெடியாக இருக்குன்னா வாழ்க்கையே ஜம் கட்டா. அதாவது அது ரொம்ப ரசித்ததுனால சார். ஆனால் படங்களில் வந்து ஒரு ஒரு ஃபார்முலா ஒரு டெம்ப்ளேட்டுன்னு இன்னைக்கு நம்ம இந்த லாஸ்ட் 5-7 இயர்ஸில் வந்து என்ஜாய் பண்ணுற எல்லா ரூட்டையுமே வந்து ஒரு 3-4 டைரக்டர்ஸ் தான் போட்டு கொடுக்குறாங்க early 2000s. அதை வந்து தனியாக உங்களுக்கான ஒரு மீட்டரை பிடிச்ச ஒரு மாபெரும் படைப்பாளி சார் நீங்கள். அதனால் இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹீரோஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். சும்மா அந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்து வெறும் இந்த ஆங்கிரி யங்மேனாக மட்டும் இருக்க மாட்டாங்க சார். வீட்டுக்கு அடங்கினவனா இருப்பான், ரொம்ப அந்த குடும்பம்னு இருப்பான். எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பலாம் போய் ஸ்டாக்கிங் பண்ணி லவ் டார்ச்சர் அது உங்கள் படத்தில் இருக்கவே இருக்காது. ரொம்ப கண்ணியமாக நேர்மையாக அந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்பேஸை கொடுத்து பாடலில் வேணால் அங்கங்கே வரிகள் இருக்கலாமே தவிர நீங்கள் எதை வந்து ஒரு லைஃபாக நினைக்கிறீங்களோ அதை தான் பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க உங்களோட கதாபாத்திரங்கள் மூலமாக. நீங்கள் யார் சார்? நான் சொன்னேன்ல, அதே 6ல் சித்தி புருஷன் அப்பனோட வயசானவன் வந்தாலும் சித்தப்பான்னு கூப்பிடணும் ஒரு எத்திக்ஸ்னே ஒரு டைலாக் கூட முடிச்சிட்டிங்க. கூடவே இன்னொரு டைலாக் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட வெளியே போனால் ஒரு பிரச்சனை நீ வந்தால் அந்த பொண்ணு பேரை இழுக்கக்கூடாதுன்றது ஒரு முரடான்னு ஒன்று வரும். ஸோ அதுதான் பெண்களை மதிக்கிற விதம். ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வந்து லவ் பண்ணி நம்ம கூட பைக்கில் வந்துடும், அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு அந்த பொண்ணு பேரை வெளியே எடுக்கக்கூடாதுன்றது அன்னைக்கு எத்திக்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி அது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதுன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக ஆகிட்டாங்க, அது நல்ல வளர்ச்சியாக கூட இருக்கலாம். அன்றைக்கி அந்த எத்திக்ஸ் இருக்கும். ஸோ அந்த எத்திக்ஸில் வளர்ந்ததுனால மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தில் வந்து பெண்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னு சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அதுதான் அந்த அப்சர்வேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம் சார், 6 படத்தில் கூட அது லவ்வாக ஸ்டார்ட் ஆயிருந்தாலுமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிரேக்கப் வரும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி மாதிரிடான்னு சொல்லி ஏறி போய் தாலியை போடுற சீக்வன்ஸு எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ண விஷயங்கள் சொல்கிறேன் நான்.
ஏன்னா நிறைய படங்கள் நான் ரசிச்சதுனால எனக்கு கரெக்டாக எடுத்து சொல்லணும்னா நான் ஒரு 10-15 விஷயம் டக்குன்னு சொல்லிடுவேன். அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், கேள்வியாக இருக்காது. நான் ஒரு கேள்வியாக ஒன்று முயற்சி பண்ணி ஒன்று நான் தொடுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ரீக்னு ஒன்று நம்ம பேசுகிறோம்ல சார். நான் சேவல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். நான் எல்லா ஹரிபடமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். எனக்கு ஹரிபடம் இயல்பாகவே பிடிக்கும், பயங்கர ரூட்டடு. இந்த தாமிரபரணியில் வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து திருச்செந்தூர் முருகா பாட்டு ஸ்டார்டிங்கில் ஊர் பேராக வரும். நான் எப்படி வந்து மணிரத்னம் இந்தியா முழுக்க பாடல்கள் அப்படி வந்து வடிவமைச்சு காட்சிகள் அப்படின்னு வரும், எப்படி கேவி ஆனந்த் வந்து உலகம் பூரா போகிறோம், நான் தமிழ்நாடை உங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த விதத்தில் வந்து அந்த ரூட்ஸ் அப்படின்றதுனா என்னது சார்? ஏன் உங்கள் படங்கள் அது மறுபடியும் இல்லை, இப்போ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சு படம் எடுக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த ஒரு ஊராக தேடி போகணும். ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணோட அடையாளம் தெரியாது. அவள் பார்த்தது வந்து ஒரு ஷோரில் பார்த்துருப்பான். அவள் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டா. போய் பார்த்தாச்சுன்னா காலேஜ், அவள் சொன்ன காலேஜில் போய் பார்த்தா அந்த காலேஜில் அப்படி ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாள். போய் சொல்லியிருப்பா இல்லை ஏதோ சம்திங். இப்போ என்னொன்று தேடணும் போது பிகினிங் வந்து இப்படி ஒன்று வச்சுட்டு போகலாமே சாங்கு. ஆக்சுவலாக நான் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, ரீமிக்ஸ் சாங் கேட்டேன். ஒரு சாங் வந்து அது எந்த சாங்குன்னு சொல்ல வேண்டாம். சரி, அது வந்து ரீமிக்ஸ். ஏன்னா அப்போ அந்த சீசன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு யுவன் சொன்னார், சார் இந்த மாதிரி சாங்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஒரு டூயட் சாங் கிடையாது, அது ஒரு ஓப்பனிங் ஹீரோ சாங் கிடையாது, இல்லை ஒரு கானா சாங் கிடையாது, சம்திங் ஒரு ரெகுலர் சாங் கிடையாது. இது ஒரு பொண்ணை தேடி ஒருத்தன் வந்து சுற்றுறான், ஊராக சுற்றுறான், ஜாலியாக பாடுறான் அப்படின்னு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க. இதில் எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். இது ஏன் நீங்கள் ரீமிக்ஸாக? ஐயோ சாமி, முதல்ல நீங்கள் போடுங்க. நீங்கள், நான் உங்களை தடை பண்ணுறக்காக கேட்கல. நான் ரொம்ப நாளாக அந்த சாங்கை இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நான் ஸ்கிரிப்டில் கொண்டாந்துட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை. ஏ ஐயா சாமி நீ ஆளக்காமி யாரு அந்த ராதிகா, அந்த பாட்டு இருக்குல்ல, இது இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே கரெக்ட். 10,000 கலெக்டிங் வேற இவர் போய் திரும்ப உருவாகிற அந்த சீக்வன்ஸாவே பயங்கரமா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் கேட்டேன். அது வந்து அவங்க டாடி சாங் தான், இளையராஜா சார் சாங் தான் கேட்டேன். நான் போடுறேன்னு போட்டாரு. அப்போ அந்த பிகினிங்ல வந்து இதை மட்டும் முத்துக்குமார் எல்லா ஊரு பேரும் வரும். இல்ல சார், ரொம்ப ரூட்டடான கேரக்டர்ஸ் தான் சார் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சாமியே எடுத்துப்போமே, அப்படி ஒரு அது கிரேவா இல்ல ஒயிட்டானே சொல்ல முடியாது. அவரு லஞ்சம் வாங்குறாரு ஆனா நல்லது செய்யற சார். வசனங்கள்லாம் எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு சினிமா விட்டு நம்ம போயிருந்தான்னு யோசிக்கும் போது ஒரு டைலாக் என்ன வழி நடத்தும் சார். அந்த போலீஸ் ஆசையை விட்டுட்டு பூட்ஸை கழட்டிட்டு சேத்துல கால் வைக்கும் போது எனக்கு வலிச்ச வலி உனக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு விக்ரம் சார்கிட்ட. அது இன்னி வரைக்குமே ஒரு டிரைவ். அண்டு இது கூட சும்மா நான் ஒரு ஜாலி டைலாக் கூட சொல்றேனே, அவங்க எப்போ பெலிட்டா போய் சாப்பிட்டாலும் அந்த 6 சீன் தான் சார் ஞாபகம். டே பக்கத்துல உட்காந்து ப்ரூஃப் ரெடி பண்றாரு, எவ்வளவு வந்து தூக்குடா. அதனால வந்து நம்மளை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கு. இல்ல சார், படங்களை ரசிச்சதுனாலதான் அது பேச முடியுது. ஏன்னா நான் பெலிட்டாவில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது மார்க் பண்ணி வச்சிட்டேன். இந்த படத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 சீனா எடுத்துடணும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு லொக்கேஷனா இருந்துச்சு. அதான் வேலையில எடுத்தேன். அது தெரியுமா, தமிழ்நாடு அவ்வளவு பிடிக்குமா சார் உங்களுக்கு? ஏன் சார் நம்ம ஊரு மண்ணு அதெல்லாம் ஓகே சார், என்னத்தை ரசிச்சு அப்படி ஒரு டிரைவ் சார்? கம்ஃபர்டபுள் ஒரு ஸ்டேட்டுங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம தொழில் ரீதியாக தான் நிறையா வெளியில் சுற்றுவோம். முதல்ல படிக்கும்போது ஏதோ காரணத்துக்காக சுற்றுலா மாதிரி எங்கேயா சுற்றிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தொழில் ரீதியாக தானே ஒரு அசிஸ்டன்டேட்டராக பயணம் ஆரம்பிக்கும்போது சுற்றும்போது நம்ம ஆளுங்க எல்லாமே ரொம்ப எமோஷனலான ஆளுங்க. வெளியில் வந்து பேசும்போது அடுத்த நிமிஷம், அதுவும் நாங்கள் படுற தொழிலுக்கு 2வது நிமிஷம் அண்ணன் தம்பியாக மாறிடுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு அந்யோன்யம் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்தது 3வது நாள் மீட்டிங்கில் பார்த்தாச்சுன்னா சொந்தக்காரங்க மாதிரி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அப்படி லொக்கேஷன் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷன், இன்ஃபேக்ட் காரைக்குடிக்குள்ளே போச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட காரைக்குடி மக்களில் ஒரு 3/4 பேரை எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா லொக்கேஷன் பார்க்கும்போது எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அவங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் எப்போ சார் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு தெரியும். ஸோ லொக்கேஷன் பார்க்கும்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா ஆத்தா ஆச்சி எல்லாமே ஐயான்னு சொல்லி எல்லார்ட்டையும் நம்ம பேசி எல்லார் வீட்டுக்கும் போய், இன்றைக்கும் வந்து நான் ஷூட்டிங் எடுத்த வீட்டில் கல்யாணம்னா எனக்கு பத்திரிக்கை வரும், நானும் முடிஞ்ச அளவுக்கு போய் அட்டன் பண்ணிவிடுவேன். ஸோ காரைக்குடி கல்யாணம்னா முதல் ஆளாக போயிடுவேன். ஏன்னா அங்கே போனால் சொந்தக்காரங்களை நிறைய பேர் பார்க்குற மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணிவிடுவேன். யாருமே என்ன சார்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கம்மியான பேர். மற்றவங்களாம் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா தம்பின்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தமிழ்நாடுன்னு எனக்கு அப்படியே பாசம் பொங்கி வந்துருச்சு. இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில லொக்கேஷன் மேனேஜர்ஸ் வேற படத்துக்காக போய் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து இதை நம்ம அரியன் சொல்லிடணும், இந்த இடம் நல்லா இருக்கு, இதை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அது ஒரு டீமாவே தான். இப்போ கூட கீழே உங்களோட கீழே உட்காந்துருக்கிற உங்க ஆஃபீஸில் தான் இருக்கும் உங்க மேனேஜர் வந்து ஒரு சாமியிலேருந்து உங்களோட டிராவல் பண்றாரு. எல்லாமே அந்த கொலாபரேஷன், அந்த டீம் எங்கேருந்து வருதுன்னா படத்துலேருந்தே வருது. வெரி சாரி, சாமியில இருந்து இல்லை,
அதுக்கு முன்னாடி நீங்க அசிஸ்டண்டா இருக்கும் போதே அவருக்கு உங்களை தெரியும்னு சொல்லிட்டாப்ல. அப்பவே ஒர்க் பண்ண அசிஸ்டண்டா இருக்கும் போதே சொல்லிட்டாப்ல. சாமில இருந்து அவர் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுறாருன்னா ஆச்சரியமா இருக்கு. ஸோ என்னன்னா டீம் அந்த படத்துல வந்து நான் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன்னா அந்த ஃபேமிலி வேல்யூஸ். என்னையா அக்யூஸ்ட வீட்டில் உட்கார சோறு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்லேருந்து ஆரம்பிக்குது. அவரே என்ன சொல்றாரு, தொழிலே வேணாம், நான் பாட்டு போய் கடையை போட்டு ஜாலியா இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு லெவல் தான். அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி ஹுட் அது எப்படி சார், அது எப்படி பாக்குறீங்க? குடும்பம் தான் நம்மளோட பலம், நம்ம குடும்பம் தான் நம்ம கல்ச்சர். அப்புறம் சில பேர் குடும்பத்தை மிஸ் பண்ணி போய் வேற இடங்களில் போய் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கூட அந்த ஃபேமிலியை நினச்சி உருகிட்டு இருக்காங்கன்றது நம்ம மக்களோட மக்களாக பழகுற பேசுகிறோம் இல்லையா. வெளிநாட்டில் உள்ள மக்கள், வெளி ஸ்டேட்டில் உள்ள மக்கள், சென்னையில் உள்ள மக்கள், டவுன்லேருந்து வந்தவங்க இன்றைக்கி வந்து ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் எல்லாம் ஊரை நோக்கி ஓடுறாங்க. எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே 18 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டியாக பறக்கும். 4 பேர் 5 பேர் உள்ள டைட்டாக ஃபிக்ஸ். ஏன்னா 2 நாள் டூர் போயிடணும், நேராக வீட்டில் அப்பா அம்மா பார்க்கணும், இல்லைன்னா சொந்த ஊர் அங்கே சொந்தக்காரங்களை பார்க்கணும். இந்த மாதிரி இல்லாட்டி பிள்ளைங்க ஃபேமிலியெலாம் அங்கே இருக்கும், அவங்கள பார்த்துட்டு வந்தோடனே எல்லாம் அந்த குடும்பன்றதுக்காக ஓடுறாங்க. அது வந்து கோவிட் வந்து நமக்கு கொடுத்த பெரிய ஒரு இது. கோவிட் வந்ததுக்கப்புறம் திருந்தாதவங்க நிறைய பேர் இருக்கிறா, அது தனி கதை. ஆனால் நான் திருந்தினவங்க கதையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம என்ன இருக்குது லைஃப்பில் ஒரு எமோஷனலாக வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கைன்னு நிறைய பேர் உணர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் நிறைய ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ எந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க வண்டியிலலாம் வாட்ச் பண்ணால் எல்லாருமே வந்து அந்த ஒன் டே ட்ரிப்பில் போய்ட்டு அப்புறம் எங்கேயாவது காஃபி சாப்பிடும்போது ஒரு 10 வண்டி நிற்கும், வந்து பேசுவாங்க, எங்கே போகிறீங்க எது போகிறீங்க. எல்லாருமே வந்து அந்த டைம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வந்துடணும், இல்லை பிள்ளைங்களை போய் பார்த்து வரணும். இந்த 2 டார்கெட்டு தான். ஸோ அங்கேருந்தே தெரியுதுல்ல, என்னைக்கு எவ்வளோ ஸ்டைல் என்ன மாறினாலும் அப்பா அப்பா தான் அம்மா அம்மா தான், அதெல்லாம் மாற்றவே முடியாது. நீங்கள் அம்மா என் போல பெரிய சாதிச்சவன் ராக்கெட் விட்டவனாலும் சரி, அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா ராக்கெட்லேருந்து உடனே ஜம்ப் பண்ணிடுவான். அப்படிதான் இல்லையா? ட்ரூ. அதான் சார். இப்போ உங்களோட ஹீரோக்களை நீங்க தேர்ந்தெடுக்கிற விதம் அது வந்து இப்போ நான் யோசிச்சுட்டேன். வேலுக்கு அப்புறம் சேவல் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த பையனை வச்சு ஒரு பண்ணுவோண்டா அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கீங்க. பட் ஹீரோஸை சூஸ் பண்றதுல விஷால் அவர்களை சண்டைக்கோழி பார்த்து பிடிச்சி போய் அந்த தம்பியோட நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிங்களா? இல்லை சண்டைக்கோழி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கதை பண்ணிகிட்டு இருந்தேன். 6 பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. எப்படின்னா ஆல் டைம் ஃபேவரட் சார் அந்த படம். அந்த படம் கொஞ்சம் இப்போ ஆக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார். அதாவது நான் 6 பற்றி ஸ்க்ரீன் பிளே கிளாஸே எடுக்கலாம். ஏன்னா எல்லா படங்கள்லையும் கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். இது வந்து கேரக்டர் ஸ்டடி. 6 என்ன கேரக்டர் ஸ்டடினா துரோகம்ன்ற ஒரு தீமேட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் கமர்ஷியல் சினிமாவில் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த துரோகம்ன்ற ஒரு வார்த்தை இந்த என்டையர் படத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்த சீனு, அவருக்காக நான் வண்டியை விட்டது, அவர் வந்து இல்லை நான் என்ன அவ்வளோ ஓகேயா தொழில் செஞ்சதான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது உங்ககிட்ட இல்லைன்னு படமா 6 தான் தீம் எக்ஸ்ப்ளோரேஷனில் என் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணதில். அதுவும் சென்னையை அவ்வளோ அது ஆரம்பிச்சிடல சோடாபட்டில் கையிலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 6 நெகட்டிவ்னால யூ வாண்டட் டு மெலோ டவுனா சார்? ஆக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சில பேர் சொல்லும்போது சரி ஓகே சொல்லிட்டாங்க, இதுக்கு நம்ம வந்து அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு 2-3 ஃபேமிலி படம் எடுத்துடணும். அப்படிதான் நம்ம வந்து ஜப்பான்கார மாதிரி ஒரு ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டாவது அதெல்லாம் வேலையை செஞ்சிட்ருப்போம். நம்ம வந்து வேலையை நிறுத்த மாட்டோம்ல. ஸோ ஆப்போசிட்டாக உடனே வந்து நம்ம அதை யோசிக்க மாட்டோம். அது நல்ல ஒரு விமர்சனமாக எடுத்துகிட்டு ஓகே உங்களை நான் வந்து ஃபேமிலி படமாக எடுத்து நீங்களே என்னை வந்து ஒரு ஆக்ஷன் படம் சிங்க மாதிரி எடுக்க வைக்கிற அளவுக்கு உங்களை தள்ளுறேன்னு சொல்லி சார் ஒரு தாமிரபரணி ஒரு உதாரணமா எடுப்போம் சார். அது வந்து அதில் நதியா மேம் ட்விஸ்ட்ன்றது வந்து ரொம்ப ஒரு அந்த கதையில் யோசிக்காத ஒரு எலிமெண்ட்டு. ஸோ இப்போ விஷால் இன்னைக்கு ரத்னம் ஒரு ஹேட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூஜைக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு நீங்களும் ரொம்ப எனக்கு பார்க்கும்போது எமோஷன் தான் உங்களை டிரைவ் பண்ணுது. இந்த படத்தோட வெற்றி இன்னும் என்ன பலத்தை சார் உங்களுக்கு கொடுக்கும்? ஏன்னா நீங்கள் தோக்காத டைரக்டர், ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்குமே வந்து நான் வந்து வெற்றியை என்ஜாய் பண்ணது கிடையாது. அதனால தோல்விக்கு நான் வெற்றி என்ஜாய் பண்ண கிடையாது, தோல்வி என்ஜாய் பண்ண கிடையாது. கடந்து போயிட்டே இருப்பேன். அடுத்த வேலை செய்கிறதாங்க இன்ட்ரெஸ்ட்டு. சாப்பிட்டதே நினச்சிட்டு இருக்க முடியாது. அடுத்து என்ன சாப்பிட போகிறோன்ட்டு நம்ம டக்குன்னு அடுத்து தோசை கிடைக்குதோ இட்லி கிடையாது சாப்பிட்டு போயிடணும். நேற்று பிரியாணி சாப்பிட்டோமே அதே பிரியாணி கிடைக்குமா, இல்லை நேற்று பழைய சாப்பிட்டா அதெல்லாம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதனால நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம். அதனால் எனக்கு இப்போது ஒரு வெற்றி வந்து என்னை வந்து என்னுடைய கேரக்டரையோ இல்லை என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைலெல்லாம் தீர்மானிக்காது. அந்த வெற்றி மறுபடியும் அடுத்த ஸ்கிரிப்டை தான் தீர்மானிக்கும். அந்த தோல்வியும் அந்த அடுத்த ஸ்கிரிப்டில் நம்ம எப்படி மாற்றிக்கலான்றது ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அந்த தோல்வியை வந்து நம்ம அடுத்த படத்தில் எது அவங்கள பாதித்து எது அவங்களுக்கு பிடிக்கலன்றதை அனலைஸ் பண்ணி அதான் சொல்லலை. எல்லா ஊருக்கும் போவேன், எல்லா மக்கள் கூட பழகும். எனக்கு அது என்னோடய பலமே அதான். நான் பெருசாக புக்கு படிக்க மாட்டேன், ஒரு 3 வீக்லி படிப்பேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ரொம்ப இப்போ ஃபோனை ரொம்பலாம் நோண்ட மாட்டேன். ஸோ எனக்கு என்னோடய தகவலே வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது தான், அவங்ககிட்ட பழகிறது தான் தகவல்.
ஸோ அது மூலமாக எனக்கு வந்து எல்லா தகவலும். ஸோ ஒரு வெற்றி வந்து எனக்கு வந்து பெரிய சேஞ்ச் பண்ணாது, என்னோடய கதையை தான் மாற்றும். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இதே மாதிரி ஒரு கதை இன்னொரு 3 படங்கள் தள்ளி பண்ணலாம். உடனே பண்ணால் ஏற்கனவே 4 படத்தை ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளேமிங் இருக்குது, உடனே பண்ண முடியும். சார் இப்போ அதை நிஜமா ரொம்ப ஸ்டடி பண்ணுறீங்களா சார்? எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு சலிர்ப்போட பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி கிடையாது இல்லை இப்படி இப்போ என் படத்தை இப்படி தான் ரிசீவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது, இன்னும் வேறு ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கணும்ல. சரி சார், அது ஓகே, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்னோட ஃபேனாக இருக்கலாம், அதனால இல்லை சார் எனக்கு சூப்பராக தெரியல. இல்லை சார், எனக்கு நீங்கள் பண்ணுற படங்கள்ல ப்ராப்ளமேட்டிக் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ரெபடிஷன் இருக்குது, அதெல்லாம் 100% இருக்கு. பட் நான் என்ன கேட்குறேன், என்ன கன்விக்ஷனோட ஹரின்ற ஒரு இயக்குனர் தமிழும் சாமி எடுத்தாரு, இன்னைக்கு அதே கன்விக்ஷனோட தான் படம் பண்றீங்க. சோ நான் கேக்குறது வந்து இப்ப எதெல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான? நான் எப்போதுமே கன்சிடர் பண்றது தான். எப்போதுமே பப்ளிக்கோட ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக நம்ம திருப்பி களத்தில் இறங்கி போய் தியேட்டர் வாசல்லையோ இல்லை தியேட்டரில் மக்களோட மக்களாக இருந்தோ உட்காந்து அப்சர்வ் பண்ணுவோம். இன்றைக்கி அடுத்த செகண்ட் ஷோ முடிஞ்ச உடனே டக்குன்னு கமெண்ட்டாக வந்து விழுந்துடும். அதில் தெரிஞ்சிடும் அது ரியல் கமெண்ட் தானே. சில பேர் திறமையை காட்டணுன்றக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எழுதுவாங்க, பட் நமக்கு வந்துடுது இல்லை விஷயம். ஒரு டயத்தில் அந்த ஃபாஸ்ட் பேஸ் கட்ஸ், அந்த ரேம்ப்பு, அந்த பேனு, இப்போ அது உங்களோட ஸ்டைல். கௌதம் மேனன் படத்தில் வாய்ஸ் ஒரு ஸ்டைல். அது எப்பவுமே ஒரு லெவலுக்கு மேலே ஒன்று போச்சுன்னா தான் அது வந்து ஒரு போர்டம் கிரியேட் பண்ணுமே தவிர, அதை பார்த்து சில்லறையை செதற விட்ட கிரௌடு தான் நாங்கள். நான் வந்து ஹிந்துவில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்த புதுசு. திருவாமியூர் அப்போ S2 தியாகராஜா தேட்டரில் சிங்கம் பார்க்குறோம், திருவாமியூருக்கு அவர் வராருன்னு போர்டை காட்டுறாங்க. ஒக்காம தேட்டர் வெடிச்சு செதறுது. என்னன்னா 6 படம்லாம் பார்த்துட்டு எவனையாச்சும் போட்டு தள்ளணும்டா, எவனையா அடிக்கணும்டா வெளியே வந்து. அது அந்த அடின்றது வெறும் அடி கிடையாது, நமக்கு நியாயத்துக்கு குரல் கொடுக்கணும், பிரச்சனை போய் நிற்கணும். உங்க படம் மூலமா ஒரு ஜென்ரேஷனே வந்து டே கொஞ்சம் தைரியமா இருங்கடா, எவனுக்கா ஏதாவது பிரச்சனை போய் நில்லுங்கடா அப்படின்றத போதிச்சிருக்கீங்க. அதுதான் மோட்டிவ். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது வந்து போலீஸ் படங்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த மோட்டிவேஷன். மற்ற நேரத்தில் வந்து ஒரு கதை வந்து ஒரு ஃபேமிலி கதைங்கும்போது அது வந்து அந்த குடும்பத்துக்காக சில விஷயங்கள், ஒரு குடும்பம் சார்ந்து இருங்க, குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலி, ஏன்னா நம்ம குடும்பமாக வாழ்கிறது தான் நம்மளோட பலம், நம்மளுடைய கல்ச்சர். ஸோ அதுக்காக நீங்கள் எதை வேணாலும் இழக்கலாம், எவ்வளோ வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம தோத்தாச்சுன்னா தோல்வியெலாம் கிடையாது, அது தோல்வி கிடையாது. நம்ம வெளியில் வந்து ஃபுட்பாலில் தான் தோக்காமல் பார்த்துக்கணும், நல்லா ஜாலியாக. அங்கே கூட தோத்தா தோல்வியெலாம் கிடையாது, ஏன்னா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்லலாம். அதை தான் நான் தமிழ் பண்ணில் ரொம்ப கம்பல் பண்ணியிருப்பேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா யார் ஜெயிச்சாங்கிறதுக்கு முக்கியம் கிடையாது, யாருமே தோக்கலைன்றது தான் கௌரவம். ஸோ ஒருத்தர் ஒத்து போயிடுறது தான் கௌரவமாக போய்டுன்றது தான் என்னோட பேசிக் நேச்சர். அது புரியுது உங்களுக்கு? நான் என்னோடய சொந்தக்காரங்களை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஆனால் விட்டு கொடுத்து விலகி போயிடக்கூடாது. நான் வந்து எங்கே போய் எந்த ஃபங்க்ஷன் போகிறனோ இல்லையா, சொந்தக்காரங்க மேரேஜ்னால் முதல்ல போய் நிற்பேன். அன்லஸ் நான் அன்றைக்கி ஷூட்டிங்கில் இருந்தால் மட்டும் என்னால் போக முடியாது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு எனக்கு வந்து வார் ஏரியா, அங்கேருந்து என்னால் வெளியே வர முடியாது. மற்றபடி எந்த வேலையில் இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்துடும். அது நான் ஒய்ஃபோட ஃபேமிலியோடு போவேன் நான். ஏன்னா அதுதான் நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்களை வந்து நான் மதிக்கிறதா நான் நினைக்கிறேன். வேறு எதுக்கும் நம்மளை கூட போகிறதில்ல, வேறு எதுவும் நம்மகிட்ட அவங்க வந்து ஹெல்ப் கேட்க போகிறதும் கிடையாது. ஒரு விசேஷனுக்கு போனால் நம்ம போய் நிற்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதை நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கிறது கேள்வி கேட்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். கேள்வி அப்படியே போய் பதில் அதெல்லாம் சார் இது கேள்வி பதில் இல்லை சார், இது ஒரு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் ஒரு அனலைசேஷன் அவ்வளோதான் சார். இப்போ KB ஸ்கூல்லேருந்து பஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ் வெளியே வராங்க, அது சினிமாவில் ஒரு அழகு சார். சங்கர் ஸ்கூல்லேருந்து பாலாஜி சக்திவேல், வசந்த பாலன்லாம் வருவாங்க. KB வந்து மாஸ் படம் பண்ணாமலாம் இல்லை, நம்மால் படத்துலையும் எலிமெண்ட்டெல்லாம் வச்சு பயங்கரமாக ஒன்று பண்ணுவார். ஆனால் இங்கே வந்துட்டு சாமியை திருப்பி போடுன்னு ஒரு டைலாக் ஆகட்டும், இல்லை பின்னாடி 4வது ஒரு தலை நீ பார்த்துலேன் டம்முன்னு அடிக்கும் போதோ, இல்லை ஹீரோவோட பொசிஷனிங்கில் வந்து கடந்த 25 ஆண்டுகளில் ஒரு 10 படம் எடுத்தோன்னா அதில் ஒரு 3 படம் ஹரி படம் இருக்கும். இந்த ஹீரோ எலிவேஷன், ஹீரோவோட மாசு, ஹீரோவோட அந்த அது வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். என்னை பார்த்து சொல்லி என் கண்ணை பார்த்து சொல்லுன்றது வந்து அதெல்லாம் அப்படி யோசிக்க முடியாது. ஸோ அதனால அந்த ஸ்கூல்லேருந்து வந்துட்டு எப்படி இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் ஒரு கம்பேரிசனாக கேட்குறேன் சார். அது ஜெனரலாக நம்ம தொழில் கற்றுப்போம். நான் சொல்லுவேன் சாரி சார், தெரியாம கேட்டேன் சார், மன்னிச்சிடுங்க. நிறைய டேரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, நான் கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து ABCDலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா வந்து தொழில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் அதுக்கப்புறம் தொழிலை எப்படி நியாயமாக பண்ணுறீங்களா அது உங்கள் இஷ்டம். பட் தொழில் அவ்வளோ புரியும், ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஷாட்டு. காலையில் இறங்கி வந்தார்னா காரை விட்டு வரும்போதே ஷாட்டோடவே வருவார். இந்த இடத்துல ஷாட்டு சொல்லி அவர் பெட்டியை திறந்து 4 ப்ராப்பர்ட்டி வேறு எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா திடீர்னு இதில் வந்து ஒரு சீல் குத்துணும்பா அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ணிட்டு வந்தாலும் அது பேப்பரில் இருக்காது, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவர் நைட்டு ஃபீல் பண்ணியிருப்பார். அதனால் காலையில் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சீல் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பேடு மட்டும் இருந்தால் போதும்,
எடுத்து தூக்கி குத்துற மாதிரி. அது எந்த ஸ்டீலுன்றது அது தனி கதை. அது ஒன்றும் க்ளோஸ்அப் வைக்க போகிறது. பட் அது ப்ராப்பர்ட்டி. ஏன்னா காலையில் போய் நம்ம புதுசாக சொன்னால் எல்லாம் டென்ஷன் ஆகுன்ற அந்த கதை அவருக்கு. ஸோ எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க அவர். அதே மாதிரி ஒரு பெக்குலியராக ஒரு பெண் இருக்குன்னா அவர் எடுத்துட்டு அவருடைய பெட்டியில் இருக்கும். வச்சிருக்கான் அதை எடுத்துருப்பா அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் அவர்கிட்ட ஒரு படம் அவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்தும் உங்கள் திறமையும் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயமே வராது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தொழில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருப்பீங்க. அவர்கிட்ட போனோன்னா நம்பி. அதனால தான் இன்றைக்கி கமல் சார், ரஜினி சார் எல்லாருமே இன்றைக்கும் வந்து சூப்பராக இருக்காங்க அவங்கலாம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்கல்ல. அது நடிகராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கேபிஸ் கேபி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து டிசிப்ளின், மிலிட்ரி டிசிப்ளின் எல்லாமே அப்படியே இருக்கும். சினிமாவை நேசிப்பாங்க. இன்றைக்கி ரஜினி சார் சொன்ன டைமுக்கு ஷூட்டிங் வராரு. இன்றைக்கி நான் நாக் ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே டப்பிங்கில் இருக்கவங்க சொன்னாங்க, சார் வந்தாருன்னா காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் பேசி தான் போவார். நடுவில் சாப்பிட்ற டைம் மட்டும் தான் வெளியே போவார். புரியுதா உங்களுக்கு? அது இன்னைக்கு அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினச்சா அவர் வீட்டிலேயே உட்காந்து டப்பிங் பண்ணலாம். பட் அந்த டிசிப்ளின் அதெல்லாம் காரணம் வந்து அதுவாக இருக்கும். ரஜினி சாரோடைய வாக்கு பார்க்கும்போது நான் நினைப்பேன், பரபரன்னு நடந்து போகிறாரு சார் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் கேவி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தெரியுது, ஏய் சார் இங்கேருந்து பிடிச்சிருக்காருடா, இந்த ஸ்பீடு தான்டா அவர் பிடிக்கிறாரு. மேபி அவர்கிட்டே இருந்தால் கூட இருக்கலாம். பட் நான் அப்படி நினச்சேன்னு சொல்கிறேன். ஏன்னா கேவி சாரோடைய ஸ்டைல், அந்த ஸ்பீடு மேபி நானும் அங்கேருந்து பிடிச்சிருக்கலாம். எனக்கே வந்து இப்போ ஸ்லோவாக நடக்கணும்னாச்சுன்னா என்னமோ வந்து ஊந்து போகிற மாதிரியே இருக்கும் எனக்கு. அங்கன்னா பரபரன்னு நடந்து போகணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்ற நேரத்தில் வேறு ஷூட்டிங் சொல்கிறேன். ஷூட்டிங்காக இருக்கட்டும், ஒர்க்கு வேலைன்னு வந்துச்சுன்னா பெரிய ஸ்கெட்ச் ஒன்று மிஸ் வந்து தலைவர் படம், விஜய் படம் நீங்கள் பண்ணியிருக்கணும் சார். அதெல்லாம் காலம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன். அது நிஜமாவே அது ஒரு செம ஸ்பேஸ் இருந்தால் பண்ணியிருப்போம். கரெக்ட், சரியான ஸ்பேஸ். ஆக்சுவலாக ஒரு 2-3 ரீமேக் கூட நான் பட வேண்டியது, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அந்த படம் பேரை சொல்ல சூப்பர். இல்லை புரியுது சார். சரி, இப்போ இன்னொரு ஒரு ஹரி படம்னாலே விடுங்க, கோயில் ஷாட்டு, கோபுரத்தை காமிச்சு உங்கள் பேரை போடுறது அது சிக்னேச்சர், அதை விடுங்க. வசனங்கள் வந்து இன்னைக்கும் வந்து அப்படியே பதிஞ்சு திரும்ப திரும்ப நாங்களாம் சும்மா பேசி உங்கள் அப்பா போட்ட கடைசி வீட்டை அதில் போய் அழிக்கடா அப்படின்னு எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வசனங்கள் எங்கேயும் பேசிட்டு ஆறுக்குள்ள ரொம்ப பயங்கர என்ன ரொம்ப கனெக்ட் பண்ண. ஆறு இல்லை சார், சாமி நீங்கள் என்ன படம் சொன்னாலும் இல்லை நான் டைலாக் தூக்கிடுவேன். பட் எனக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப வாழ்க்கைக்கான வசனமாக இருக்கும். ஒரு சாமியில் கூட போட்டு குடிங்கோ அப்படின்னு காஃபி மேட்ரு நிறைய இருக்கு, ஏற்பட்டது சொல்லிட்டே போகலாம். ஏதாவது வேணும்னா போய் மலையில அடிவாரத்தில் அடிச்சு சாவுங்களா, ஏன்டா ஊரில் வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லுவாரு. சின்ன சின்ன விஷயம்லாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சார் இப்படி சாப்பிட்டாலும் என்னடா பெருமாள் பிச்சை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றதான். அவரு கீழே குளிக்கும் போது எவன் எச்ச துப்புறா, எவன் காரணம் தெரிஞ்சுக்கும்ல அப்படின்னு பாஸ்கர்ன்ற கேரக்டர் பேர் கூட ஞாபகம் இருக்கும் சார். நான் நல்லா இருக்கணும்னு நடந்த 4 பேரை நெருப்புத்தி கொண்டலடா, நாதரங்கோ நாஸ்தியன்கோ மாதிரி. இந்த வசனங்கள் எப்படி சார் அப்படியே யதார்த்தமாக வர்றது தான். ஒரு கதை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பிளே பண்ணும்போதே டைலாக்ஸ் நிறைய கேரி ஓவர் ஆகிருக்குங்க. ஒரு சீன் சொல்கிறேன்னா அந்த சீனுக்குள்ளே நிறைய வார்த்தைகளை வச்சு தானே சொல்லுவோம். வெறுமனே சீன் எப்படி சொல்ல முடியும்? ஆக்ஷன் சும்மா வாயை மூடிக்கிட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று பேசுவோம்ல, அது ரெக்கார்ட் ஆகும், அதுவே டெவலப் ஆகும். அவ்வளோதான். யதார்த்தமான வசனம். வண்டியிலேருந்து இறங்கிட்டு வந்து சூர்யா சார் எப்படி இப்படி எரியும்னு உதாரணங்கள் சொல்லி சொல்லுவாங்க. அதுதாங்க. அது வந்து பேசும்போதே ஒரு நாங்கள் சீன் பேசும்போது வண்டி வந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்துட்டே எப்படி அப்படின்னு ஒன்று அது பேசும்போதே கொஞ்சம் வந்துடும். இல்லாட்டி ஒரு மாடலாவது வரும். இல்லாட்டி யாரையாவது கோபமாக நினச்சிக்கிட்டா ஒன்று வரும். டைலாக் எழுதும்போது யாராவது கோபமாக நினச்சிக்க வேண்டியது அந்த நேரத்தில். டிஸ்கஷனே பரபரப்பாக இருக்குமா சார்? அடிச்சு பறக்க விட்டு கோரியெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க போலயே சார். டிஸ்கஷன் வந்து எங்களுக்கு வந்து எப்போதுமே கொஞ்சம் பரபரப்புன்றது நான் கட்டாகாமல் போயிட்டுருக்கும். காலையில் வரைக்கும்லாம் போவோம் அது பாட்டுக்க. ஏன்னா எல்லாம் மயங்கி இவ்வளோ போய் தூங்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் முடிச்ச உடனே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே போயிட்டுருக்கோம் நான் ஸ்டாப்பாக. காலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குற்றாலத்துலலாம் டிஸ்கஸ் பண்ணோன்னா காலைல 5:30 மணிக்கு இன்னொரு ஷூட்டிங் அங்கே நடக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்களுக்கு காஃபி கொடுக்க வருவாங்கல்ல 5 மணிக்கு. அவங்கக்கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு தான் நாங்கள் போய் படுப்போம். நாங்கள் அப்படி தான் இருப்போம். எனக்கு கொஞ்ச நேரத்தில் காஃபி வந்துருப்பா, குடிச்சிட்டு படுத்தலாம். ஏன்னா அவங்க எங்களை பார்த்த உடனே ஒரு காஃபி. எப்படி சார் உங்களோட ரைட்டிங் டெக்னிக்காக கேட்குறேன். டிஸ்கஷன்னா யூ லைக் ஹேவிங் லாட் ஆஃப் பீப்புள் வித் யூ? ஏங்க நிறையா பேர் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு டைரக்டர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து என் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் வருவாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் டீம் நிறையா இருக்கும். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கு அப்புறம் நடக்குமா, இல்லை அது வெரி பிகினிங்லேருந்தே வரும், பேரலாகவே நடக்கும்? எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். நோட்ஸ் எடுத்துகிட்டே முன்னாடி 1 மந்த் முன்னாடி வரைக்கும் ஹெவி டிஸ்கஷன். நோட்ஸ் போயிட்டே இருக்குமா சார்? நோட்ஸ் எழுதிட்டே எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபிக்ஸ் ஆக மாட்டோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆக மாட்டோம். ஒன்ஸு அந்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒன்லி இருக்கிற இதில் டெவலப்மெண்ட் தான். பூசு வேலை, ஜிமிக்கி மாட்டுறது, கம்மல் மாட்டுறது, இதுதான். அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து ரொம்ப டெவலப் பண்ணிங்கன்னா தாங்காது, கம்பெனி தாங்காது. வேங்கை எடுத்துக்கிட்டா கூட பயங்கர அப்பா பையன் சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒர்க் ஆயிருக்கும். ஆனால் இப்போ ரத்தினத்தை வந்து நான் ஒரு வெறிகுண்ட வேங்கையை தான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா எங்கால் திரும்ப காமுங்க. ஏன்னா யானை எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போ பெருசாக எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை. திரும்ப நம்மால் ஃபார்ம் கொண்டாப்லேயே அடிச்சு தூக்கிடலாம். என்ன ரத்னம் வந்து இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் ஹரி என்னது சார்? இந்த ஹரி 3.0 எப்படி பார்க்குறீங்க? இந்த 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 ஜென்சி பசங்களுக்கான படம் அது எப்படி பார்க்குறீங்க? பசங்களுக்கான படமாக தான் இருக்கும். நல்ல ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கி கரண்ட் விஷயங்கள்லாம் வச்சு கரண்ட் பிரச்சனைகளெல்லாம் டீல் பண்ணுற மாதிரி ஹீரோனா அவருக்கு ஒரு எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எத்திக்ஸ் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு பிரச்சனை, அது பசங்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு லட்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது போய் நம்ம போய் சால்வ் பண்ணி கொடுத்தா நம்ம கொண்டு அந்த இது வந்து ஒரு ஹீரோ வந்து அது வேறு மாதிரி கையாளுறாரு அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது ஒரு யங்ஸ்டரோட ஸ்டோரி தான் இது. வந்து அதுக்குள்ளே ஃபேமிலியும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும்போது தவிர படத்தில் எவ்வளோ ஃபேமிலி இருக்குன்றது சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற வேல்யூஸ் நிறையா இருக்குது, எமோஷன்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்கள நோக்கி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அதனால தான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுவாக உட்காந்துருக்கு. ஸ்டோரி அந்த மாதிரி ஆகிடுச்சு, யங்ஸ்டர் ஸ்டோரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல 40 நிமிஷத்துலேருந்து படம் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அது பாட்டுக்கு வேகமாக. விஷால் இப்போ எப்படி சார் இருக்குது டைரக்ட் பண்ண? ஏன்னா வேறு வேறு காலகட்டத்தில் அந்த நடிகர் வந்து உங்ககிட்ட வந்திருக்காரு. 2006, 7 ரிலீஸு, 14, 15 ரிலீஸு. இப்போ அது எவ்ரி 8 இயர்ஸ். அது ஒரு பெரிய ஒரு என்னென்னா ஏற்கனவே பண்ண வேண்டியது. இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த படம் இல்லை, ஏற்கனவே நாங்கள் பண்ண வேண்டியது. அது தள்ளி போச்சு. கோவிடில் ஒரு 3 வருஷம் போய் எல்லாரோடைய டைமும் போச்சு. அதெல்லாம் போய் இப்போ பண்ணுறாங்க போது எனக்கு வந்து ரொம்ப ஏற்கனவே 2 படம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். விஷாலோட படம் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கூல் ஹீரோ. ரொம்ப அவர் இருக்கிற இடத்தையே வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுப்பார், ஜாலியாக வச்சுப்பார். ஸோ நமக்கு வந்து நம்ம வேலையை நம்ம ஜாலியாக பார்த்துட்ருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். அதுவும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். டைமிங்லேயும் சரி, உடல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே. நடிப்பு நம்ம எப்போவுமே டைரக்டர்ஸ் டிலைட் தான் அவர். என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சு கொடுத்துருவாரு அதில். அண்டு இப்போ வந்து அவரும் ஒரு கிரியேட்டராக மாறுறதுனால இன்னும் ஒரு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் பரபரப்பாக ஒரு வேலை நடந்துச்சு. இது என்னமோ அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன குருகுல வாசம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னார் கடைசி எனர்ஜி வாங்கிட்டு தான் அங்கே போகிறார். கடைசி வீடியோ சார் நான் உங்களை தூரத்தில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்குமா அப்படின்னா, ஆமாம் அடுத்து நான் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன், ரொம்ப வேலை செய்யணும் போல இருக்க டேரக்டர்னா அப்படின்னு சொல்லுவார் சில நேரத்தில். சார் இது ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ஆனால் இது வந்து நான் பேசணும்னு வச்சுருந்த விஷயம் சார். உங்கள் படம் என்றைக்குமே டிலே ஆனது கிடையாது. என்றைக்குமே ப்ரொடியூசருக்கு இது லாபகரமான படமாக இருந்திருக்கு. அந்தந்த ஹீரோக்கு ஏற்ற சைஸுக்கு தான் பட்ஜெட் போடுவீங்க. பயங்கரமான ஒர்க் எத்திக்கு சார். அது இப்போ நம்ம நிறைய படங்கள் இப்போ நான் என் அன்பு அண்ணன் சிம்பு தான், நான் அதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 45 நாளில் ஷூட் பண்ணியிருக்கீங்க கோயிலை. இருப்போம் 45 நாளா 48 நாளா தெரியல. அப்போது இன்னைக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு டெய்லி லைஃப்பில் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் சார். அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அது என்னோடய வேலை. ஒரு டேரக்டர்னா அவன் வேலையே தான். ஷூட்டிங்கில் வந்து உங்களுக்கு அப்படியே இப்போ பரபரன்னு இருக்கும். ஐயோ ப்ரொடியூசர் காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வெறி இல்லை. அது அப்படி எனி டைம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது கிடையாது. சில நேரத்தில் தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சி நிறையா செலவு பண்ணுவோம். சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிப்போம். அப்படி தான். ஒரு அவுட்டோர் போயாச்சுன்னா இவ்வளோ செலவாகுது, சென்னையில் பண்ணால் இவ்வளோ செலவு, பேலன்ஸ் பண்ணணும் சார். பெரிய பெரிய இயக்குநர்களுக்கும் வந்து ஸ்கெடியூல் பிரேக் நடந்திருக்கு, ஃபினான்ஷியல் இஷ்யூனால படம் தூங்கியிருக்கு. அப்படி எப்படி சார் அப்படி ஒரு 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 ஒர்க் எத்திக்கை பில்ட் பண்ணீங்க? இல்லை, அதுக்கு என்னோட ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம்னு சொல்லணும். அவங்க எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நல்ல ப்ரொடியூசர். அவங்க வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஃபண்டு சப்ளை பண்ணி என்னோடய வேலை நிற்காத அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டது அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு படத்தை வந்து அது வந்து கேப்டன்றவன் மெயின்டைன் பண்ணுறவன் தானே, ஓனர் ரொம்ப ப்ரொடியூசர் தானே. நான் இப்போ கூட வந்து முதலாளின்றது தான் அது வார்த்தை. அது வந்து தப்பே கிடையாது. அதான் கரெக்டான வார்த்தை. இன்றைக்கி அந்த வார்த்தை தேஞ்சி எக்ஸ் ஒய் இசட் நீ எல்லாம் பேச. ப்ரொடியூசருக்கு 20 வயசு இருந்தாலும் முதலாளி தான். அப்படி தானே வரும். இல்லை, ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஜிஎம் ஆஃப் த கம்பெனி, எம்டி ஆஃப் த கம்பெனி, இப்படி தானே ஒன்றுக்கு இருக்குல்ல. அப்புறம் மேனேஜர், அப்புறம் எல்லாருமே கௌரவமானவங்க தான். எல்லாருமே வந்து முக்கியமானவங்க தான். யார் ஒருத்தர் எந்த ஒரு ஆடியம் கொடுக்குனாலும் எல்லாம் விழுந்துடும். ஆனால் என்னன்னாலும் அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். அது வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பழைய குரூப். நான் 34 வருஷமாக சினிமாவில் இருந்துகிட்ருக்கேன். எல்லாரும் கேவி சார்லேருந்து பாரதி ராஜா சார்கிட்டே நான் வந்து
ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டு உங்கள் அசிஸ்டன்ட் நான் வெளியே சொல்லிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு பொருளை தூக்கி வைக்க சொன்னார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். கொஞ்சம் டிலே ஆச்சு, நான் தூக்கி அந்த பொருளை தூக்கி வச்சிட்டேன். அது நாகர்கோவில் ஷூட்டிங்கில் வச்சுட்டு, சார் இந்த பொருள் நான் தான் தூக்கி வச்சேன், அதனால நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சாலும் தான் அவங்க அசிஸ்டன்ட் வாயா வந்து ஒர்க் பண்ணி அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து வந்தவங்க நாங்கள். கமல் சார், ரஜினி சார் அவங்க கூடலாம் வந்து பார்த்து அவங்களெல்லாம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி வந்தவங்க நாங்கள். ஸோ என்னால் எங்களெல்லாம் மாறவே முடியாது. நாங்கள் இப்படியே தான் இருப்போம். எங்களுக்கு வந்து எங்கள் கதையும் ஸ்க்ரீன் பிளே தான் மாத்திரை கடந்து போராடிட்டு கிடக்கிறப்ப தவிர நாங்கள் மாறவே மாட்டோம். நாங்கன்ற சொல்கிறது என்னோட செட் ஆஃப். சார் டோட்டலாக உங்களை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை களத்தை தொட்டு வேற ஒரு ஸ்டைலில்? இல்லை 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 இல்லை, கேள்வியை கேட்டு முடிக்க தேவையில்ல, கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்னு கூட நான் சொல்லிக்க மாட்டேன். நான் எனக்கு என்ன வருதோ அதை எடுக்கிறேன், அவ்வளோதான். புரியுது. எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி அப்போ இதில் நீ பெரிய கிங்கான்னு ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் கிடையாது. இல்லை சார், நான் ஒன்று யோசிக்கிறேன். இப்போ நம்ம நீங்கள் பேசின உதாரணத்துலேருந்தே நான் ஒன்று எடுக்கிறேன். என்னதான் வந்து இன்னைக்கு சைனீஸ் சாப்பிட்லாம், நாளைக்கு வந்து போய் டோட்டலாக இட்டாலியன் சாப்பிட்லாம், ஆனால் திரும்ப வீட்டுக்கு வந்து சோறு சாப்பிட்டு தான் சார் ஆகணும். ஹரி சார் படங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீ என்ன டைப் ஆஃப் ஃபிலிம், வேற வேற கதைக்களங்களில் ஒரு டிஸ்டோபியன் ஃபேண்டசி படமா என்ன ஜான்ரா வேணால் தொட்டுட்டு வரலாம், நான் திரும்ப ஹோம் கிரவுண்டு மாதிரி இங்கே இது நம்ம அந்த சாங் சிச்சுவேஷன், ஒரு அழகாக ஒரு ஹீரோ, ஒரு ஆங்கிரி யங் மேனு, இதில் ஒரு கரப்ட் பொலிட்டீஷியனு, இங்கே ஒரு அப்டைட் போலீஸு அப்படின்னு திரும்ப அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சார். நம்ம என்னென்ன சாப்பிட்டா தயிர் சாதம் கேட்கும்ல, அதோட சக்தியும் அதோட கம்ஃபர்ட்டே வேற. நான் அப்படிதான் பார்க்குறேன். ஸோ நம்ம என்னத்த இது நிறைய நடந்திருக்கு. நம்ம எங்கேயோ ஒரு ஹைஃபையாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு வந்திருப்போம், ஆனால் யாரோ கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஏதோ இங்கே வந்தோடனே கொஞ்சம் ரசம் போட்டு ரைஸை மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பசிச்சு குடிச்சிடலாம். வெப் சீரிஸே பார்த்தாலும் ஹரி படம்ன்றது வந்து ஒரு அந்த ரிப்பீட் வாட்ச் சொல்கிறேன் நான். அந்த ரிப்பீட் வாட்ச் எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்கள் ரசிகர்கள் உங்கள் படங்களில் எதை அதிகபட்சமாக பார்க்குற படம்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் படம் நல்லா இருந்தால் எல்லா படம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சில படங்கள் இருக்கும், அதாவது எல்லா அம்சமும் அடங்கிய படம். அது எந்த மாதிரி ஸ்டைல் படம்லாம் அவங்க பிரிக்கிறது கிடையாது. எல்லா அம்சமும் இருக்குது. எல்லா அம்சம்ன்றது எல்லா விஷயமும் நல்லா ரசனையாக இருக்குன்னா பார்த்துடுறாங்க. அது போலீஸ் படமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஃபேமிலி படம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லவ் ஃபீலில் கோயில் மாதிரி ஒரு படத்தை லவ் தான் இருக்கும், அதில் ஃபேமிலி லவ். நீங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ வளர்ந்து வர டைரக்டர்ஸ் பற்றி சின்ன சின்ன ரெஃபரன்சஸ்லாம் பேசணும்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகர்கோவில்காரன், அவன் ஊருக்குள்ளே நுழையும் போதும் வெளியே போகும்போதும் அவன் வேப்பமரம் புளிய மரம் தான் கேட்பான் காரில். அது அவனோட சென்டிமெண்ட்டு. இந்த மாதிரி ஊர் பூரா அங்கங்கே அவன் அவங்க படத்தை உள்வாங்கி ரசிச்சுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 1 2 3ன்னு வடிவேல் எண்ணுவார். ஜோதிகா தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து அவனை அடி நடிப்பாங்க. நொல்லி செக்ஷனு, உங்களை வரவதான் பண்ணி குட்டி மாதிரி பெற்று போட்டுருக்காண்டா, எங்கள் அப்பா என்ன சிங்கமாக பெற்றுட்டாண்டா, அங்கேயே டைலாக் வந்து நொல்லி செக்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு போவார். காமெடிக்கு காமெடி. அங்கே ஆர்த்தி எந்திரிச்சு இங்கட சாப்பிட்ற இடத்துல பேச்சு, சாங் சீக்வன்ஸுக்கு லீடு வைக்கிறதுல ஒரு சின்ன இனோவேஷனு, டைலாக்ஸில் இருக்கிற பேக்கேஜிங்கு, ப்ளஸ் அந்த கோபுரத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரிய ரெஃபரன்ஸ் பேசுகிறோம்ல, அந்த கோபுரம் ஹரின்றதே ஒரு பெரிய மொமெண்ட் சார். அது ஒரு கிராக் பண்ணிக்கல. இன்னைக்கு நம்ம ஹிப்ஸ்டர் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் சார். நம்ம நிறைய வித்தியாசமாக சொல்கிறோம்ல. உங்கள் படத்துக்குன்னு ஒரு பாணி, ஒரு ஐ திங்க் அது திரும்ப இன்னொரு இந்த ரத்னம்லேருந்து நான் திரும்ப என்னவா பார்க்குறேன்னா, இன்னும் ரொம்ப ரூட் எல்லாம் கேங்ஸ்டர் அந்த வைப்ல போயிட்டு இருக்கோம். இல்லைனா நான் யாரையுமே குறலாம் சொல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ ஹரின்ற டிஎன்ஏ வந்து ரொம்ப நமக்கு இன்னைக்குமே. இப்போ நான் இப்போ ஊர் திருவிழாக்கு தானே சார் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம என்னதான் பொழப்புக்கு இருந்தாலும் அங்கே அழகர் ஆற்றுல இறங்கும்போது நான் என் ஊருக்கு போய் தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஊரில் வேலை பார்க்குற ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிற எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த இவன் தூத்துக்குடி, அவன் அந்த ஊர், இவன் தஞ்சாவூர்னு எல்லாம் அப்படி தான் கிளம்பி வரும். ஸோ உங்கள் படம்ன்றது வந்து அந்த ஒரு எமோஷன், அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் கண்டினியூ டு டூ இட் சார். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். உங்களோட ஸ்டைலை வந்து நீங்கள் இப்போ எப்படி அசஸ் பண்ணி வச்சிருக்கீங்கலாம் தெரியல. ஆனால் எப்படி சங்கர் சார் அசஸ்லாம் கிடையாதுமா. ஒரு கதை எடுத்துட்டு கதைக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட், டைலாக் ஏற்ற இது, அதுக்கேற்ற மேக்கிங்கு, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மேக்கிங்கு, அதுக்கு உரிய ஆர்டிஸ்ட், அதுக்கு உரிய டெக்னீஷியன்ஸ், அவ்வளோதான். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தது டைலாக்குள்ள. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிலாசபி டச் பண்ணுறீங்க சார். எல்லா கதையிலுமே ஒரு வேல்யூ ஒன்று, அது தெரியல, தெரிஞ்சது தெரியாமலும் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அது வேணும்னு டச் பண்ணி கடந்து போராடுறதெல்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு போராடும், அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாவது ஒரு விஷயம் வரலாம். வேங்கையில் ஒரு அப்பா பையன் எமோஷன் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன எலிமெண்ட். அந்த மாதிரி ரத்னம் டாக்ஸ் அபவுட் விமன் சேஃப்டின்னு சொல்லலாமா சார்? பெண்களை பாதுகாக்கிற ஒரு ஏரியாவில் வந்து இது நான் ரொம்ப இறுதியாக ஒரு நம்ம திரும்ப சந்திக்கணும் சார். ஒரு படத்தையும் உட்காந்து நம்ம அக்கவர ஆணிவரை பிரிக்கணும். இப்போ இது முதல் நேர்காணல்னால நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, படத்தில் தான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட்லேயே சர்ப்ரைஸ். ஏன்னா ஸ்டோன் பெஞ்சும் ஹரியும் ஒரு டிசைனுக்குள்ளே வருவாங்கன்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை. அது என் தாய் வீடு அது. நாங்கள் தான் என் சினிமா பயணத்தை ஆரம்பித்தேன். மச்சான் கார்த்திகிட்ட கேட்குறேன், என்ன மச்சான்
இது எதிர்பார்க்கவே இல்லையே மச்சான், வந்தப்புறம் உனக்கு தெரியும்டா அப்படின்னாரு. அதனால அந்த அசோசியேஷன் எப்படி பாக்குறீங்க? அதான் கார்த்திக் சார் வந்து அது ஒரு ஒரு இயல்பான மனிதர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து அவ்வளோ டீசெண்டாக இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு. அதே மீட்டரில் அப்படியே இருக்காரு. எனக்கு இன்னொரு கிக் என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் அங்கே இருக்கிறது தான். ஒரு டைரக்டர் கன்சர்ன் அவரும் அந்த போர்டுக்குள்ளே இருக்காருங்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மாதிரி. ஒரு டைரக்டர் கம்பெனியில் போய் இன்னொரு டைரக்டர் வருது, அது நான் அவரோட சீனியராக கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறன்றது எனக்கு. ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா நான் கேவி சார், டி ராமாராவ், சரண் சார் அவங்க கம்பெனிலலாம் படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைரக்டர் கம்பெனியில் படம் அது ஃபீலே வேறு தனி ஃபீல். ஏன்னா நாளைக்கு படத்தை எடுத்து முடிச்சப்பறம் அவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்காக நம்ம போடுற அந்த பயங்கலந்த ஒரு எஃபர்ட்டு இப்படிலாம் ஒன்று இருக்கும். எப்படியாவது அவர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே, இப்படி நம்மளுடைய பயணம் வந்து கொஞ்சம் மாறும். அந்த டைரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிடணும், இப்படிலாம் ஒன்று தோணும். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்பப்போ தோணிட்டு. இந்த வெற்றி இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து இன்னும் பல படங்கள் நீங்கள் கொடுக்கணும் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி. ஒரே ஒரு ஆசை தான், என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட காரில் ஹைவேல போகணும் சார். நைட்டே இப்போ கிளம்பிடுவோம். மதுரை போனால் ட்ராப் பண்ணிட்டு காலைல வந்துடுறேன். That's Hari for you. Thank you so much for watching the video. நன்றி. தேங்க்யூ.